சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். மேடம், இப்ப அந்த ஆந்திரா பாலுவோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. ஆனா சிபியோட போன் கடைசியா காக்கிநாடா பக்கத்துல ஒரு சிக்னல்ல கனெக்ட் ஆயிருக்கு. காக்கிநாடாவா? அதுக்கப்புறம் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எனக்கு என்னமோ இது கிட்னாப்பிங்கா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு மேடம். கிட்னாப்பிங்கா? சிபியவா? ஆமா மேடம், பேட்டர்ன் அதான் சொல்லுது. சார், சிபி என்ன குழந்தைய கிட்னாப் பண்றதுக்கு அப்படியெல்லாம் கடத்த முடியாது. அவன் தைரியமான ஆளு. 10 பேர் வந்தாலும் எதிர்த்து நிப்பான். புரியுது மேடம். அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து அவரை அத்தை. தமிழ், என்னாச்சு? இன்ஸ்பெக்டர் போன் பண்ணாரா? ஏதாவது சொன்னாங்களா? சிபி எங்க? என் பிள்ளை எங்க இருக்கான் தமிழ்? அத்தை, அவர் எங்க இருக்காருன்னு ஓரளவுக்கு லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க அத்தை. போலீஸ் போர்ஸ் எல்லாம் அங்க போயிட்டு தான் இருக்கு. சீக்கிரமா அவரை மீட்டு கொண்டு வந்துருவாங்க அத்தை. அழாதீங்க அத்தை. அத்தை, எவ்வளவு ஆபத்து வந்தாலும் ஒத்தாளர் எதிர்த்து நிக்கிறவர் தான் சிபி. சிபியை யாராலையும் ஒன்னும் பண்ணிட முடியாது. எவனோ ஒருத்தன் நம்மள பயமுறுத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்கான். அவருக்கெல்லாம் எதுவும் ஆகாதத்த. அவர் வந்துருவாரு, நீங்க தைரியமா இருங்க. சேது, நீ சொல்ற உண்மைதானா? ஆமாம் ப்ரோ, எனக்கு அந்த பிரபு மேல தான் சந்தேகமா இருக்கு. சந்தேகம்லாம் இல்ல, உறுதியா வந்து அத்தனை கடத்திருப்பான். ஏன்னா அன்னைக்கு நிச்சயம் நடக்கிறப்போ அது முன்னாடி போய் நின்று அந்த நிச்சயத்தை நிறுத்தினது அத்தான் தான். அப்பவே அத்தா மேல அவனுக்கு கோவம் வந்திருக்கான் ப்ரோ. இல்ல ப்ரோ, அந்த பிரபு சாதாரணமான ஆளே கிடையாது. குறிஞ்சி நாதங்கிற கிரிமினலோட புள்ள. அவனும் கிரிமினலா தான் யோசிப்பான். நிச்சயமா அதுக்கு பின்னாடி பிரபு தான் ப்ரோ இருப்பான். வீட்டில் சொன்னா எல்லாரும் பயந்துருவாங்க தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். இங்க பாரு, என் பிரபு மாதிரி ஒருத்தன் போயிட்டு இருக்கான். ப்ரோ, பிரபு தான் ப்ரோ. வாங்க வாங்க. வண்டியாரா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்காக 2 பேரும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் எனக்கும் வர்ஷினிக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை கெடுத்து நிறுத்திட்டீங்களே. இன்னும் என்னங்க என்கிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் வாழ்நாளிலே சம்பாரிச்ச மிகப்பெரிய சொத்து வர்ஷினி. அவளையும் இழந்துட்டேன். ப்ளீஸ்ங்க, என்னை இனிமேல் டார்ச்சர் பண்ணாதீங்க. தயவுசெய்து இங்கேருந்து போயிடுங்க. ஏங்க, என்னதாங்க வேணும் உங்களுக்கு? அதையாவது சொல்லுங்க. என்ன, நான் திரும்ப வர்ஷினி வாழ்க்கையில் வந்துருவேன்னு சிவி என்னை பற்றி வேற ஏதாவது சீக்கிரட்டை கண்டுபிடிக்க சொல்லி உங்கள் 2 பேரையும் அமைச்சிருக்காரா? அதனால தான் பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்களா? என் அப்பன் குறிஞ்சிநாதன்றதை தவிர என் வாழ்க்கையில் நான் வேற எதையுமே மறைச்சது இல்லைங்க. சரி, ஓகே, வேணும்னா என் கூடயே வாங்க, நான் போகிற இடத்துக்குலாம் வாங்க. இன்னும் என்னை பற்றி டெப்த்தாக தெரிஞ்சுக்குங்க. அப்பயாச்சும் உண்மை என்னன்றது உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக நீ இப்படி பண்றது ரொம்ப தப்பு. தப்பா? நான் என்ன பண்ணேன்? மரியாதையா எங்க சிபி எங்க இருக்கான்னு சொல்லு. எது? சிபி எங்கயா? சிபி எங்க இருக்கான்? எனக்கு எதுவும் தெரியலையே. ஏய், சொல்லு. நீ தானே கோவத்துல அத்தானை கடத்தி வச்சிருக்க. என் அத்தானை காணோன்னு குடும்பமே கதறிட்டு இருக்கு. எங்க அத்தான் காணாம போய் 1 நாள் ஆச்சு. இப்போ வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. எங்க மறைச்சு வச்சிருக்க அத்தானை? சொல்றா. சேது, சேது, என்ன இது? ஃபர்ஸ்ட் கை எடுங்க. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன கடத்தல்காரனா? நான் எப்படிங்க சிபிஐ கடத்துவேன்? நிஜமாவே சிபிஐ காணுமா? ஆமா. சொல்லுங்க மேடம். சார், அந்த ஆந்திரா பாலு பத்தின டீடைல்ஸ் எதுவுமே லேப்டாப்ல இல்ல சார். உங்ககிட்ட அவரோட அட்ரஸ் இல்ல அவர் தொடர்புல இருக்கிற மத்தவங்கள பத்தின தகவல் ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். மேடம், அவரோட லொகேஷன் கிடைச்சிருக்கு. அதுவுமே அவரோட ஃபோன் சிக்னல் பிளஸ் அவரோட ஆதார் கார்டு அட்ரஸ், அதை 2ஐயும் மேட்ச் பண்ணி தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா இப்போ அந்த ஸ்பாட்ல அவர் இருப்பாருங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. சார், கொஞ்சம் அந்த அட்ரஸ் எனக்கு சென்ட் பண்ண முடியுமா ப்ளீஸ்? கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன் மேடம். சார், இப்போ கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு? அவரை கண்டுபிடிச்சிடலாமா? என்ன ஸ்டேஜ்ல இருக்கு சார்? நம்ம டீம் மொத்தமா உங்க ஹஸ்பண்டோட ஃபோன் சிக்னல் கடைசியா கிடைச்ச இடத்துக்கு தான் போயிருக்காங்க. கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க.
கண்டிப்பா ஏதாவது க்ளூ கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு மேடம். சிபி இந்த நம்பருக்கு 20 வாட்டி கால் பண்ணிருக்காரு. சிபி போன்ல இருந்து ஒரு நம்பருக்கு இத்தனை வாட்டி கால் போகுதுன்னா கண்டிப்பா அவர் முக்கியமான ஆளா இருப்பாரு. அவர்கிட்ட விசாரிப்போம். சொல்லுங்க. நான் ஒரு ஃபோன் நம்பர் சொல்றேன். 87845. என் நம்பர் தான். அதுக்கு என்னப்போ? சார், என்னோட ஹஸ்பண்ட் பேரு சிபி. அவர் உங்களுக்கு 7 தடவைக்கு மேல கால் பண்ணிருக்காரு. அதான் அவரை பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். எந்த சிபியை பத்தி கேக்குறீங்க? சிபின்னு எனக்கு யாரையுமே தெரியாதே. சார், தெரியாமலே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பாருங்க சார், ப்ளீஸ் சார். நான் ஒரு பிசினஸ் மேனமா. என் போன்ல ஒரு நாளைக்கு 100கணக்கான பேர் ஃபோன் பண்ணுவாங்க. தெரிஞ்ச நம்பரை மட்டும் தான் நான் அட்டன் பண்ணி பேசுவேன். புது நம்பருக்குலாம் நான் ரெஸ்பான்ஸ் பண்றதில்ல. அந்த மாதிரி ஏதாவது கால் பண்ணிருக்கலாம், எனக்கு தெரியாதுமா. தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க, என்ன ஏகப்பட்ட வேலை இருக்கு. சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். ஒரு தடவை சொன்னா புரியாத உனக்கு? கிளம்புன்னு சொல்றேன்ல. உன்னை போக சொல்லிட்டு இருக்கேன், போகாம நீ இங்கே நின்னுட்டு இருக்க. என்ன சார் இது? சிபிய தெரியாதுன்னு சொன்னீங்க. அவரோட ப்ரௌச்சர் உங்க டேபிள்ல இருக்கு, எப்படி வந்துச்சு? இல்ல, ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. நீங்க பொய் சொல்றீங்க. சிபி எங்க இருக்காரு? சொல்லுங்க சார், சிபி எங்க இருக்காரு? எனக்கு எதுவும் தெரியாது, தயவு செஞ்சு போயிடுங்க. உண்மையை சொல்றீங்களா இல்ல எப்படி? முகத்தை நான் சரியா பார்க்கல. ஆனா ஒரு தமிழ் பையனை சில பேர் வண்டியில ஏறி இருந்த பக்கம் போனாங்க. அவன் பாதி நினைவோட முணங்கிட்டு போனாமா, சத்தம் கேட்டுச்சுமா. என்னையா இவ்ளோ அசால்ட்டா சொல்றீங்க? இப்படி ஒரு இன்சிடென்ட்ட பார்த்தா பக்கத்துல போலீஸ்க்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டீங்களா? அவங்களை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்க மாட்டீங்களா? ஏமா, அந்த கிடங்கு ஏறவே அப்படிமா. அங்க இப்படி சம்பவம் நடக்கிறதுலாம் சாதாரணம். நிறைய அரசியல் கொலை நடக்கும், கடத்தல், பொண்ணுங்க, எல்லா கிரைமும் நடக்கிற ஏரியாமா அது. அந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்க. அதையும் மீறி யாராவது இது மாதிரி சம்பவத்தை தட்டி கேட்டா அவங்க கதையை முடிச்சிருவாங்கம்மா. மற்றவங்கள காப்பாற்ற போய் நாங்கள் சாக்குறதா? போமா. ஏதாவது போலீஸ் கிளிஸ்னு போய் சொல்லி செல்வாக்கான ஆள் யாராவது இருந்தா அவங்க கிட்ட போய் உதவி கேளு. உன்னால தனியாக போய் அந்த இடத்துல சமாளிக்க முடியாது. நீ கேட்ட குடோன்னு அதுவும் அந்த தண்டவாளம் போது இல்லை, அந்த பக்கம் கடைசியாக போனோம்னா அந்த குடோன்னு வந்துடும்மா. பார்த்து போடாமா. உன் விதி என்னன்னு இனிமேதாம்மா தெரியும். நன்றிங்கய்யா. பரவாயில்லம்மா.